ஹாய் ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு இந்த வீடியோவில் மம்முட்டி அவர்களின் நடிப்பில் வந்த டர்போ அப்படின்ற மலையாளம் லாங்குவேஜ் ஆக்ஷன் த்ரில்லர் படத்தோட ரிவ்யூ பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த படத்தை வைசாக் டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படத்தோடைய ஸ்டோரி என்ன அப்படின்றத நம்ம இப்போ பார்த்துடலாம். டர்போ ஜோஸ் கேரளாவில் வாழ்ந்துட்டு இருப்பார். அவருக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருப்பார். அந்த ஃப்ரெண்டோட பேர் பார்த்தீங்கன்னா ஜெரி. ஜெரி இந்துலேகான்றவங்கள லவ் பண்ணிட்டு இருப்பாரு. இப்போ டர்போ ஜோஸ் இந்துலேகாவையும் ஜெரியும் சேர்த்து வைக்கிறதுக்காக இந்துலேகா வீட்டிலேருந்து இந்துலேகாவை கூட்டிகிட்டு வருவார். பட் ஒரு குறிப்பிட்ட காரணத்துக்காக டர்போ ஜோஸும் இந்துலேகாவும் சென்னை வரைக்கும் ட்ராவல் பண்ணுற ஒரு சுச்சுவேஷன் ஒன்று உருவாகும். ஸோ சென்னையில் பார்த்தீங்கன்னா வெற்றிவேல் சண்முக சுந்தரம்னு ஒருத்தர் இருப்பார். அவர் நிறைய கிரைம் பண்ணிட்டு இருப்பார். அவர் ஒரு கிங் மேக்கராக இருப்பார் சென்னையில். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் என்ன ஆகும்னா, டர்போ ஜோஸோடைய ஃப்ரெண்டான ஜெரி வெற்றிவேல் சண்முகம் சுந்தரமாக எக்ஸ்போஸ் பண்ணணும்னு ட்ரை பண்ணிட்டு இருப்பார். அண்ட் ஒரு கட்டத்தில் ஜெரி இறந்து போவார். ஸோ டர்போ ஜோஸ்னால அந்த வெற்றிவேல் சண்முக சுந்தரத்தை பழிவாங்க முடிஞ்சதா இல்லையா அப்படின்றது தான் இந்த திரைப்படத்தினுடைய மீதி கதை. ஸோ இந்த படத்துடைய பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பற்றி இப்போ நம்ம பார்த்துடலாம். எனக்கு இந்த படத்தில் ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னதுன்னா, இந்த படத்தில் நடிச்ச ஸ்டார் காஸ்டோடைய பெர்ஃபார்மன்ஸ். எல்லாருமே அவங்களுக்கு கொடுத்த ரோலில் ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க. குறிப்பாக சொல்லணும்னா ஆக்டர் மம்முட்டி, ஆக்ட்ரஸ் அஞ்சனா ஜெயபிரகாஷ் அண்ட் ஜெரி கேரக்டரில் நடிச்சிருந்தவரும் ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாரு. எனக்கு ஆக்டர் மம்முட்டி கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, டிஃப்ரெண்ட் ஜான்ரா ஃபிலிம்ஸில் அவர் நடிக்கிறாரு. ஸோ அதுக்காக நம்ம கண்டிப்பாக அவர் அப்ரிஷியேட் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த படத்தில் எந்த ஒரு கேரக்டருமே அவங்க வேஸ்ட் பண்ணலை. நான் இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்க்கும்போது என்ன ஃபீல் பண்ணேன்னா, எதுக்கு இந்த படத்தில் இவ்வளோ கேரக்டர்ஸ் வராங்களே, இந்த படத்துக்கு இவ்வளோ கேரக்டர்ஸ் நிஜமாலுமே தேவைதானா அப்படின்னு நான் ஃபீல் பண்ணேன். பட் எல்லா கேரக்டர்ஸையும் இந்த படத்துடைய செகண்ட் ஹாஃப் அண்ட் கிளைமேக்ஸில் ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக லிங்க் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த படத்துடைய மேக்கிங்கிறதுமே ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தது. அண்ட் இந்த படத்துடைய ஸ்க்ரீன் பிளேனால இந்த படம் நம்மளுக்கு ஸ்டார்டிங் டு எண்ட் எங்கேயுமே போர் அடிக்காமல் போகுது. ஸோ அதுக்காக இந்த படத்துடைய ரைட்டரான மிதுன் மேனுவல் தாமஸை நம்ம கண்டிப்பாக அப்ரிஷியேட் பண்ணணும். இந்த படத்துடைய நெகட்டிவ்ஸ் என்ன அப்படின்றத நம்ம இப்போ பார்த்துடலாம். இந்த மூவியில் ராஜ்பி ஷெட்டியும் ஆக்டர் சுனிலையும் தமிழால் அவங்க காட்ட நினச்சிருக்காங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த ரோலுக்கு தமிழ் ஆக்டர்ஸே நடிக்க வச்சிருக்கலாம். என்னதான் இவங்க தமிழ் கற்றுக்கிட்டு தமிழ் பேசியிருந்தாலும் அந்த உச்சரிப்புன்றது இன்னுமே பெட்டராக இருந்திருக்கலாம் அப்படின்றத எனக்கு ஃபீல் ஆச்சு. அதுக்கப்புறம் இந்த படத்தில் நிறைய இடங்கள்ல இருந்த லேகை இவங்க ஓவர் கம் பண்ணி வந்திருக்கலாம். இந்த படத்தில் மம்முட்டி ஹீரோவாக நடிச்சிருக்காரு அண்ட் ராஜ்பி ஷெட்டி வில்லனாக நடிச்சிருக்காரு. ஓகேங்களா? ஆனால் இந்த படம் பார்த்தீங்கன்னா மம்முட்டி நிறைய சீனில் பிளாக் ஷர்ட் போட்டிருப்பாரு. ராஜ்பி ஷெட்டியோட காஸ்டியூமும் நிறைய இடங்களில் பிளாக்ல தான் இருக்கும். அதுக்கப்புறம் இவங்களோட காரும் பார்த்தீங்கன்னா இவரும் பிளாக் கலர் கார் ஓட்டுறாரு, அவரும் பிளாக் கலர் கார் ஓட்டுறாரு. பட் இதுக்கு பதிலாக இவங்க என்ன பண்ணியிருக்கலாம்னா, மம்முட்டிக்கு நிறைய ஒயிட் காஸ்டியூம் கொடுத்து அவருக்கு ஒரு ஒயிட் கலர் காரை கொடுத்து ராஜ்பி ஷெட்டிக்கு ஃபுல்லாக பிளாக் காஸ்டியூம் பிளாக் கார்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னுமே பெட்டராக இருந்திருக்கும். ஒரு சில இடங்கள்ல இந்த படத்தில் வரக்கூடிய கார் சேஸில் ஃப்ரண்ட்டில் போகிறது ஹீரோ காரா வில்லன் காரா அப்படின்றது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு எனக்கு. இந்த படத்தோடைய ரன்னிங் டைம் பார்த்தீங்கன்னா 2 hours 29 minutes. பட் அதுவுமே இன்னும் கொஞ்சம் குறைச்சிருக்கலாம். ஸோ ஓவராலாக டர்போ படத்தை பற்றி சொல்லணும்னா, ஆக்டர் மம்முட்டி அவர்களுடைய ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ்க்காகவும் அவருடைய பெர்ஃபார்மன்ஸ்க்காகவும் நீங்கள் இந்த படத்தை பார்க்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு கமர்ஷியல் மூவி பார்க்க பிடிக்கும்னா நீங்கள் இந்த படத்தை இப்போ சோனி லிவ்ல பார்க்கலாம். இந்த படம் சோனி லிவ்ல தமிழ் டப்பிங்லேயுமே அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த படத்துக்கு நான் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 6.5 out of 10. ஸோ நீங்கள் டர்போ படம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களோட ஃபீட்பேக் கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.